அடே மடையர்களே, முட்டாள்களே, கண் விழியுங்கள். அடே, என்ன நடந்தது? ஏன் மயங்கி கிடக்கிறாய்? அரசே, எங்களை மன்னிக்க வேண்டும். என்ன நடந்ததென்றே தெரியவில்லை. எங்களை அறியாமல் மயங்கி விழுந்து விட்டோம். இந்த மாயை எப்படி நடந்ததென்றே எங்களுக்கு தெரியவில்லை. எனக்கு புரிந்துவிட்டது. என்ன சூழ்ச்சி நடந்ததென்று எனக்கு புரிந்துவிட்டது. என் பரம சத்ரு இன்று பிறந்து விட்டான். இதோ இப்பொழுதே சென்று அவனை அழிக்கிறேன். என் செல்வமே, தந்தையிடம் அடே அடே, எழுந்திருங்களடா, எழுந்திருங்கள். அடியே தேவகி, மாய வித்தை செய்து என்னை மயங்க வைத்துவிட்டு தந்திரமாக குழந்தையை பெற்றெடுத்து விட்டாயா? கொடு குழந்தையை. என் எதிரியை இப்பொழுதே ஒழித்து கட்டி விடுகிறேன். அண்ணா, நான் பெற்றெடுத்த அத்தனை குழந்தைகளையும் ஈவு இரக்கமின்றி கொன்றுவிட்டாய். இது பெண் குழந்தை. இந்த பெண் சிசுவா உனக்கு எதிரி? தயவு செய்து இந்த குழந்தையாவது விட்டுவிடு. ஆண் என்ன பெண் என்ன, நீ பெற்றெடுக்கும் அத்தனை குழந்தைகளும் எனக்கு எதிரிதான். இதுதானே உனக்கு பிறந்த 8வது குழந்தை. நிச்சயமாக இந்த குழந்தை தான் எனக்கு யமன். குழந்தையை கொடு. அண்ணா, இதுவரை நான் பெற்றெடுத்த எந்த குழந்தைக்கும் ஒரு தாயாக பாலூட்டியது கூட இல்லை. இது பெண் குழந்தை. அதனால் இதற்காவது பாலூட்டும் பாக்கியத்தை எனக்கு கொடு. மரணத்தை தழுவ போகும் குழந்தைக்கு தாய்ப்பால் எதற்கு? விடு. யார் நீ? நான் தான் யோகமாயா, துர்கா, அம்பிகா, பத்ரகாளி. அடே கம்சா, என்னை உன்னால் கொல்ல முடியாது. நீ அழியும் காலம் நெருங்கிவிட்டது. உன்னை வதம் செய்பவன் ஏற்கனவே அவதரித்து விட்டான். அவன் தேவர்களுக்கெல்லாம் தேவன். நீ முற்பிறவியில் காலநேமியாக இருந்த பொழுது உன்னை கொன்றவனும் அவனே. உனக்கு உண்மையை உரைத்து விட்டேன். இனியேனும் கம்சா, உன் அரக்கத்தனத்தை விடுத்து இதுவரை செய்த தவறுகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள். குந்தி, உங்களது கடும் தவம் எம்மை இங்கே ஈர்த்து வந்தது. வேண்டிய வரத்தை கேளுங்கள். தேவேந்திரரே, உங்களுடைய அம்சத்தில் எங்களுக்கு ஒரு புத்திரன் வேண்டும். அப்படியே ஆகட்டும்.
கவலையை விடுங்கள். உங்கள் எதிரியை நான் துவம்சம் செய்கிறேன். எனக்கு அதற்கு நீ உதவி செய்ய வேண்டும். நானும் அசுர வம்சத்தை சேர்ந்தவள்தான். என் பெயர் பூதனை. உன் தந்தைதான் உனக்கு உதவ என்னை இங்கு அனுப்பி வைத்தார். உனக்கு உதவுவதற்காகவே நான் ஓடோடி வந்திருக்கிறேன். உன்னை கொல்ல பிறந்தவன் இந்த உலகில் எங்கு இருந்தாலும் அவனை தேடி அவனது ரத்தத்தை குடித்து விடுகிறேன். இப்பொழுதே செல், வெற்றியுடன் திரும்பி வா. அமைச்சரே, உத்தரவு அரசே. கடந்த 7 நாட்களுக்குள் பிறந்த அத்தனை குழந்தைகளையும் கொன்று விடுங்கள். இது மதுராவின் மன்னன் கம்சனின் ஆணை. அதையும் மீறி ஒரு குழந்தை உயிரோடு இருந்து விட்டால் உன் உயிர் பிரிந்து விடும். அப்படியே ஆகட்டும் அரசே. குந்தி, நீ பெற்றிருக்கும் இந்த குழந்தை உலகத்திலும் பிரசித்தி பெற்று தேவர்களுக்கு இணையானவனாக போற்றப்படுவான். தேவேந்திரனான என்னைப் போல் யுத்தத்தில் எவராலும் வெல்ல முடியாத வீரனாக இவன் இருப்பான். ஈசனோடு போர் புரிந்து அவரை ஆனந்த கடலில் ஆழ்த்தி அவரிடமிருந்து பாசுபதம் என்ற அஸ்திரத்தை பெறப்போகிறான். இவன் தன் சகோதரர்களுடன் இணைந்து 3 அஸ்வமேத யாகம் செய்து அர்ஜுனன் என்ற பெயரோடு விளங்குவான். யசோதா, குழந்தை அழுது கொண்டே இருக்கிறது. இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அதற்காகத்தான் பாலூட்ட செல்கிறேன். இனி அவன் அழவே மாட்டான். டேய், நீதானே கம்சனை கொல்ல வந்த யமன்? யசோதா, நீங்க என்ன விஷயம்? என்னவென்று சொல்லுங்கள். உன்னை நான் எப்படி கொல்லப் போகிறேன் தெரியுமா? இல்லை, இப்பொழுதுதான் வீட்டிற்குள் குழந்தைக்கு பால் கொடுக்க சென்றாய். இப்போது இங்கே எப்படி? விஷப்பாலை கொடுத்து உன்னை கொல்லப் போகிறேன். என்ன சொல்கிறீர்கள்? நான் பாலூட்ட வீட்டிற்குள் சென்றேனா? நான் ஆற்றங்கரைக்கு தண்ணீர் எடுக்க அல்லவா சென்று வருகிறேன். அப்படி என்றால் உள்ளே இருப்பது யார்? போய் பார்க்கலாமா?
மூத்தவன் தர்மன் தர்மத்தை நிலைநாட்டுவான். அடுத்தவன் பீமன், அவனை வெல்வதற்கு இந்த மூவுலகில் ஆளில்லை. அர்ஜுனன் வீரத்தில் மயங்கப் போவது எத்தனை பெண்களோ. என்ன ஆயிற்று? குந்தி, நான் உன்னிடம் ஒன்று கேட்பேன், நீ மறுக்காமல் சம்மதிக்க வேண்டும். அரசே, என்ன இது? ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? கட்டளையிடுங்கள், நிறைவேற்ற காத்திருக்கிறேன். பார்த்தாயா, மாத்திரையை பார். நம் குழந்தைகள் விளையாடுவதை ஏக்கத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கிறாள். ஆமா அரசே. ஒரு கணவனாக நான் அவளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்காவிட்டால் நான் என் கடமையிலிருந்து தவறியவனாகி விடுவேன். ஆகவே துர்வாசர் உனக்கு போதித்த மந்திரத்தை மாத்திரைக்கும் கற்றுக் கொடுப்பாயா? நிச்சயமாக. இதில் எனக்கும் மகிழ்ச்சிதான். குந்தி, உன் நல்ல மனது யாருக்கு வாய்க்கும்? இது என் கடமை அல்லவா? கிருஷ்ணா, மண்ணை திங்காதே, வாயை திற. தேவர்களே, உங்கள் இருவரின் அம்சத்தில் எனக்கு 2 குழந்தைகள் வேண்டும். அப்படியே ஆகட்டும். தம்பி, தம்பி நில். ஏன் இப்படி பதறிக்கொண்டு ஓடி வருகிறாய்? அப்படி என்ன நடந்தது? ஐயோ, பாம்பு, பாம்பு. பதறாதே, பதறாமல் சற்று தெளிவாக சொல். ஆற்றங்கரையில் இந்த பெரிய பாம்பு ஒன்று என் ஆடை விழுங்கி விட்டது. அப்படியா? அப்படியென்றால் நீ கண்டது காளிங்கன் என்ற அந்த கொடிய நாகராஜனைத்தான். அவன் கக்கும் விஷத்தினால் யமுனை ஆறே கொதிக்கிறது.
ஆற்றங்கரையில் உள்ள மரங்கள் எல்லாம் பற்றி எரிகின்றன. நீ எதற்காக அந்த பக்கம் சென்றாய்? சரி, இனி பொறுப்பாக நடந்து கொள். நீ மறந்தும் அந்த பக்கம் செல்லக்கூடாது, புரிந்ததா? கிருஷ்ணா, போகாதே, நில். கிருஷ்ணா, 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 ஓடாதே. நில் கிருஷ்ணா, சொல்வதை கேள். கிருஷ்ணா, நில், ஓடாதே. கிருஷ்ணா, ஓடாதே. அங்கே நில். ஓடாதே. கிருஷ்ணா, போகாதே, நில். சொல்வதை கேள் கிருஷ்ணா. போகாதே. கிருஷ்ணா, நில். நான் சொல்வதை கிருஷ்ணா, கேள். போகாதே, நில். எங்க சென்றாய்? கிருஷ்ணா, கிருஷ்ணா, விடுங்கள் என்னை. கிருஷ்ணா, கிருஷ்ணா. வேண்டாம், 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 வேண்டாம் யசோதா. ஐயோ, கிருஷ்ணா, வேண்டாம், போகாதே. கிருஷ்ணா, யசோதா, கிருஷ்ணா. யசோதா, கிருஷ்ணா. வேண்டாம், வேண்டாம். கிருஷ்ணா, வேண்டாம், கிருஷ்ணா, வந்துவிடு. வேண்டாம். கிருஷ்ணா, 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 யசோதா. கிருஷ்ணா, சொல்வதை கேள், போகாதே. கிருஷ்ணா, வேண்டாம். வேண்டாம், கிருஷ்ணா, வேண்டாம். வந்துவிடு. கிருஷ்ணா, கிருஷ்ணா. கிருஷ்ணா, வேண்டாம், போக வேண்டாம். என்ன செய்கிறாய்? ஐயோ. கிருஷ்ணா, ஐயோ. நீ அங்கே செல்ல வேண்டாம், சொன்னதை கேள். கிருஷ்ணா. ஐயோ, கிருஷ்ணா. ஐயோ, வேண்டாம், வேண்டாம். ஸ்ரீ கிருஷ்ணா, கோபாலா, என்னை மன்னித்து விடு. எனக்கு உயிர் பிச்சை கொடு. இதுவரை பல உயிர்களை வதைத்தவன் அல்லவா நீ? உனக்கு மற்றவர்களின் துயர் புரிய வேண்டாமா? புரிந்து விட்டது. மற்றவரின் துயரம் என்னவென்று இப்போது எனக்கு புரிந்து விட்டது. அப்படியானால் இனி நீ இந்த யமுனையை விட்டு சமுத்திரத்திற்கு சென்று விட வேண்டும். சென்று விடுகிறேன். இப்போதே என் குடும்பத்தோடு சென்று விடுகிறேன். இது சத்தியம். ஆனால் அங்கு சென்றால் கருடன் என்னை துன்புறுத்துவானே. என்ன செய்வது பகவானே? கவலை கொள்ளாதே. இப்பொழுது என் பாதம் உன் தலையில் முத்திரையாக பதிந்துள்ளது. அந்த முத்திரையை கண்டதும் கருடன் விலகி ஓடிவிடுவான். அப்படியானால் இப்போதே என் குடும்பத்தோடு சென்று விடுகிறேன். கிருஷ்ணா, 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 கிருஷ்ணா.
கர்ணா, என்னப்பா? எல்லோரும் உலகை படைத்த இறைவனை வணங்குகிறார்கள். நீயோ சூரிய பகவானை வணங்குகிறாய். அதன் காரணம் புரியவில்லையே. இறைபக்தியின் இதயத்தில் நிரம்பி இருக்கிறது. சூரிய பகவானை வணங்குவதற்கு காரணமே நன்றி சொல்லத்தான். அவரை வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் அவர் நமக்கெல்லாம் ஒளி கொடுக்கும் கடவுள். அவர் ஏழை பணக்காரன் என்று பாகுபாடு பார்ப்பதில்லை. நல்லவன் தீயவன் என்று பிரித்து பார்ப்பதில்லை. எளியவன் வலியவன் என்று பார்ப்பதில்லை. புல் பூண்டு மனிதன் போன்ற அனைவருக்கும் தன் ஒளியை தானமாக வாரி வழங்கும் அந்த குணமே என்னை ஈர்க்கிறது. ஆஹா, இந்த சின்ன வயதில் எத்தனை ஞானம்! உன்னை வளர்த்து ஆளாக்கியதற்கு நாங்கள் பெருமைப்படுகிறோம். தாயே, தாகமாக இருக்கிறது. சிறிது பால் இருந்தால் கொடுங்கள். பால் இருக்கிறது, ஆனால் பூஜைக்காக வைத்திருக்கிறோம். அன்னையே, இந்த பாலையே அவருக்கு தரலாமே. ஐயா, பூஜைக்காக வைத்துள்ளோம். சற்று பொறுத்திருங்கள், பிறகு உங்களுக்கு பாலை தருகிறோம். பின்னர் பருகலாமே. இப்போதே அந்த பாலை கொடுத்தால் அருந்துகிறேன். இல்லை என்றால் நான் கிளம்புகிறேன். ஐயா, ஐயா, சற்று நில்லுங்கள். கர்ணா, பூஜைக்காக வைத்திருக்கும் பாலை கொடுத்தால் தெய்வ குற்றத்திற்கு ஆளாக நேரிடும். எந்த கேடு நேர்ந்தாலும் பரவாயில்லை. தாகம் என்று வருபவருக்கு என்னால் இல்லை என்று சொல்ல முடியாது அன்னையே. கர்ணா, கர்ணா, உன் பக்தியை கண்டு மெச்சினேன். உனக்கு என்ன வரம் வேண்டும்? தயங்காமல் கேள். என்னிடம் யார் என்ன கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் வாரி வழங்கும் தயாள குணத்தை தாருங்கள். தானத்தில் சிறந்தவன் கர்ணன் என்று மூ உலகமும் உன்னை போற்றும். பிடித்து விட்டேன். இப்படி மாத்ரே, இன்றுதான் முழு நிலவின் அழகை ரசிக்கிறேன். ரசிப்பதோடு நின்றுவிட்டால் நன்றாக இருக்கும். மாத்ரே, உன் கண்கள் தான் எத்தனை அழகு. பவளத்தை ஒத்த உன் இதழ்களை கூட ரசிக்க மறந்து போனேனே. அரசே, கிந்தமா முனிவர் கொடுத்த சாபத்தை மறந்துவிட்டீர்களா? உங்களை பற்றி இருக்கும் இந்த காமத்தை நம்மை எரித்துவிடும். உன் கணவனின் விருப்பத்தை மதிக்க மாட்டாயா மாத்ரே? அரசே, நான் சொல்வதை கேளுங்கள். வேண்டாம்.
அரசே, வேண்டாம் அரசே. காதல் போதை தங்கள் கண்களை மறைக்கிறது. சற்றே நிதானம் கொள்ளுங்கள். உன்னோடு வாழ்ந்து விட்டேன். மரணத்தை தழுவ நான் தயாராகவே இருக்கிறேன். சீக்கிரம் ஓடி வா. என்ன ஆயிற்று மாத்ரி? மாத்ரி, என்ன ஆயிற்று? நம் கணவர் அவருக்கு என்ன ஆயிற்று? சொல் மாத்ரி, அவருக்கு என்ன ஆயிற்று? அக்கா, நீங்கள் மட்டும் மாறுங்கள். குழந்தைகள் வேண்டாம். நீங்கள் சென்று விளையாடுங்கள். மாத்ரி, இருந்தாலும் நீ எச்சரிக்கையோடு இருந்திருக்க வேண்டும். ஐயோ, நம் கணவரின் மரணத்திற்கு நானே காரணமாகி போனேனே அக்கா. எனது ரூபத்தில் யமன் வந்து அழைத்ததை அவரும் அறியாமல். மாத்ரி, உனக்காவது அவரின் கடைசி நொடிகளில் உடன் இருக்கும் பாக்கியம் கிடைத்தது. துர்பாக்கியவதியான எனக்கு அந்த கொடுப்பினை கூட இல்லையே. ஐயோ அக்கா, இந்த உலகம் உள்ளவரை பாண்டு மன்னரின் மரணத்திற்கு மாதிரியே காரணம் என்று தோற்றுவார்களே. நான் என்ன செய்ய அக்கா? நான் என்ன செய்ய? விதி இன்று உன்னை கருவியாக்கிக் கொண்டு அவரின் கதையை முடித்து விட்டது.
அபலைகளான நாம் இருவரும் 5 குழந்தைகளை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறோம்? இந்த காட்டில் நமக்கு ஆறுதல் கூற சொந்த பந்தங்கள் கூட இல்லையே.